ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 4 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். மேக்ஸ் மேலா ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1ல் எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், சிபிஎஸ்சி கிளாஸ் 4 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணலாம், ஹைட் அண்ட் சீக். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். த வாட்டர் டெலிவரி மேன், வாட்டர் டெலிவர் பண்ணுற மேன் வந்து ஹஸ் டர்ன்ட் லெஃப்ட் ஃப்ரம் த என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸில் இருந்து லெஃப்ட் டேர்ன் பண்ணுறாங்க. இது ரைட், இது லெஃப்ட். ஸோ லெஃப்ட் டேர்ன் பண்ணிட்டாங்க. இது ரைட், இது லெஃப்ட் டேர்ன் பண்ணி இங்கே நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வாட்டர் மேன்னு வச்சுக்கோங்க. ஹெல்ப் ஹிம் ரீச் எம்டிஎம் கிச்சன். எம்டிஎம் கிச்சன் எங்கே இருக்குது? இந்த ஸ்பாட்டில் இருக்குது எம்டிஎம் கிச்சன். பை டெல்லிங் ஹிம் த ரூட். நீங்கள் ரூட் சொல்லி அவங்கள வந்து எம்டிஎம் கிச்சனுக்கு ரீச் பண்ண வைக்கணும். ரைட் த டைரக்ஷன்ஸ் பிலோ. எழுத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டைரக்ஷன்ஸ் வந்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? உங்களுக்கு நான் இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு வாட்டர்மேன் வந்து என்ன பண்ணுறாங்க, லெஃப்டில் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்துட்டு லெஃப்டில் திரும்பியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல நிற்கிறாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம எம்டிஎம் கிச்சனுக்கு போகிறோம். எப்படி போகலாம்? பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் போகலாமா? இந்த மாதிரி போகலாம், இந்த மாதிரி போகலாம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி போயிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்படி டேர்ன் பண்ணோன்னா நமக்கு என்ன வந்துருச்சு? எம்டிஎம் கிச்சன் வந்துருச்சு. ஸோ இதையே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனாக எழுதணும். எப்படி எழுதலாம்? இப்போ இந்த இடத்துல தானே நிற்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நிற்கிறப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணணும்? இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்லைட் ரைட் வந்து டேர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேர்ன் ஸ்லைட்லி ரைட். ஸ்லைட்லி ரைட்னா ரொம்ப ரைட்டில் கம்ப்ளீட்டாக டேர்ன் பண்ணாமல் ஸ்லைட்டாக டேர்ன் ஆகும் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ இங்கே நிற்கிறாங்க, லெஃப்டில் என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்டில் போயிட்டு இங்கே நிற்பாங்க. இங்கேருந்து நீங்கள் வழி சொல்கிறப்ப ஸ்ட்ரைட்டாக வாங்க, வந்துட்டு ஸ்லைட்டாக ரைட்டில் திரும்புங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்லைட்டாக ரைட்டில் திரும்புகிறப்ப நமக்கு என்ன ஆகுது? பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் நம்ம நடக்கிற மாதிரி வருது. ஸோ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு அட்ரஸ் ஏதாவது கேட்குறப்ப நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்பாட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் வாக் behind the back side, principal's office. again, இப்போ பிரின்சிபல் ஆஃபீஸ்லேருந்து நடந்து வந்துட்டுருக்கிறப்போ பேக் சைடில் நடந்து வந்துட்டுருக்கிறப்போ இங்கே நிற்பாங்க. கரெக்டாக? அகெயின் வந்து ஸ்லைட்டாக ரைட் சைட் திரும்புகிற மாதிரி வருதா? கரெக்டாக? லைட்டாக ஒரு சின்ன டர்ன் இருக்குது பாருங்கள். அப்போது again turn slightly right and walk ஸ்ட்ரைட்டாக நடக்கிறோம். அது எங்கே இருக்குது? இன் ஃப்ரண்ட் ஆஃப், நமக்கு இங்கே வந்து ப்ளே கிரவுண்ட் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளே கிரவுண்டுக்கு முன்னாடி தான் நம்ம நடக்கிறோம், இங்கே தான் நடக்கிறோம். கரெக்டாக? அப்போ நீங்கள் சிம்பிள் இங்கிலீஷ்லேயே எழுதிடலாம். அண்ட் வாக் ஸ்ட்ரைட் அப்படின்னு போட்டுட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் ப்ளே கிரவுண்ட். இப்போ ப்ளே கிரவுண்ட்லேருந்து இப்படி எண்டுக்கு வந்துட்டாங்க. கரெக்டாக? இந்த எண்டுக்கு வந்து இப்போ நிற்கிறாங்க, இங்கே நிற்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல இங்கே இந்த சைடு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் இருக்கும், இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடில் தான் திரும்ப போகிறீங்க. ஓகேவா? ஸோ டேக் லெஃப்ட் டர்ன் ஃப்ரம் மெடிக்கல் ரூம். இங்கே நமக்கு மெடிக்கல் ரூம் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் டர்ன் பண்ணோன்னே மெடிக்கல் ரூமுக்கு இருக்குது. மெடிக்கல் ரூமுக்கு ஆப்போசிட்டில் தான் எம்டிஎம் கிச்சன் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல எப்படி எழுதணும் அப்படின்னா டேக் லெஃப்ட் டர்ன் ஃப்ரம் மெடிக்கல் ரூம். எம்டிஎம் கிச்சன் இஸ் opposite to medical room.
ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் எழுதணும் அப்படின்னு கிடையாது. டைரக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக போட்டு உங்களோட ஓன் இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இந்த சம் பார்ப்போம். ராஜட் இஸ் நாட் ஃபீலிங் வெல். ராஜட்க்கு வந்து உடம்பு முடியலை. விச் வே வில் யூ சூஸ் டு டேக் ஹிம் டு த மெடிக்கல் ரூம் ஃப்ரம் த லைப்ரரி. அவன் வந்து எங்கே இருக்கான்? லைப்ரரியில் இருக்கான். லைப்ரரியிலேருந்து அவனை நீங்கள் மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகணும். ஸோ எப்படி கூட்டிகிட்டு போவீங்க? ஸோ இதுதான் லைப்ரரி, இதுதான் மெடிக்கல் ரூம். ஸோ எப்படி கூட்டிகிட்டு போவீங்க? இங்கேருந்து இப்படியே வந்துட்டு இப்போது இந்த சைடு நிற்பீங்க அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்ட் இந்த சைடு இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இந்த சைடு இருக்கும். ஸோ ஸ்லைட்டாக என்ன பண்ணுவீங்க? லெஃப்டில் டர்ன் பண்ணுவீங்க. லெஃப்டில் டர்ன் பண்ணிவிட்டு இப்படியே போயிட்டே இருப்பீங்க வழக்கம் போல். போயிட்டே இருக்கிறப்ப அகெயின் வந்து ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணுறப்ப என்ன வந்துருச்சு? மெடிக்கல் ரூம் வந்துருச்சு. ஸோ இதை தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணியாச்சு, எந்த வேலை அவனை கூட்டிகிட்டு போக போகிறோன்றதை சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி எழுதலான்னா டர்ன் ஸ்லைட்லி லெஃப்ட், டர்ன் ஸ்லைட்லி லெஃப்ட். கரெக்டாக? ஸோ இந்த லைப்ரரியிலேருந்து வர்றப்போ ஸ்லைட்டாக வந்து அவன் இப்படி வந்துட்டு ஸ்லைட்டாக லெஃப்டில் டர்ன் பண்ணணும். ஸ்லைட்லி லெஃப்ட். ஸோ ஸ்லைட் லெஃப்ட் டர்ன் பண்ணிவிட்டு அகைன் என்ன பண்ணணும்? இங்கே நிற்பான். ஸ்லைட் ரைட் டர்ன் பண்ணணும். பாருங்கள், ஒரு சின்ன டர்ன் தான் வருது. லெஃப்டில் டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி ரைட்டில் டர்ன் பண்ணணும். அந்த டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் இடத்துல இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் நிற்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள். உங்கள் ரைட் ஹேண்ட் எங்கே இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஸ்லைட்லி லெஃப்ட், அப்புறம் ஸ்லைட்லி ரைட். இந்த இடத்துல டேர்ன்னு போட்டுக்கோங்க. டேர்ன் ஸ்லைட்லி ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஸ்ட்ரெயிட் பார்த்து தான் அந்த ப்ளே கிரவுண்டுக்கு முன்னாடி நீங்கள் நடப்பீங்க வழக்கம் போல். ஸோ அப்போ என்ன போடலாம் அப்படின்னா go straight, go straight and then turn left. ஸ்ட்ரெயிட்டாக நடந்துட்டு இப்போ இங்கே நிற்பீங்க. இங்கேருந்து நீங்கள் பார்க்குறப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் எங்கே இருக்கும்? இந்த சைடு இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் இந்த சைடு இருக்கும். ஸோ லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் ரூம் வந்துடும். கரெக்டாக? ஸோ அண்ட் தென் டேர்ன் லெஃப்ட், we reach medical room. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஆஃப்டர் த அசம்பிளி இந்த ப்ளே கிரவுண்டில் அசம்பிளி முடிஞ்சதுக்கப்புறமா போலு மஸ்ட் கோ டு த ஐடி ரூம். போலு வந்து ஐடி ரூமுக்கு போகணும். அண்ட் ராணி ஹேஸ் டு கோ த ஸ்போர்ட்ஸ் ரூம். ராணி வந்து ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு போகணும். ட்ரேஸ் தேர் பாத். அவங்களோட பாத்தை வந்து ட்ரேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. விச் வே இஸ் லாங்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வே வந்து லாங்கர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ப்ளூ கலர் வந்து ஃபஸ்ட்டு நான் போலுக்கு எடுத்துக்கிறேன். போலு வந்து ப்ளே கிரவுண்ட்லேருந்து ஐடி ரூமுக்கு போகணும். ஸோ இங்கே தான் போலு இருக்கான். இங்கேருந்து அவன் எங்கே போகணும்? ஐடி ரூமுக்கு போகணும். நம்ம இதெல்லாம் டெலீட் பண்ணிடுவோம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ போலு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே கிரவுண்ட்லேருந்து இப்படி வெளியே வந்தோடனே இப்படி நிற்பான். ஸோ இந்த மாதிரி நிற்பான். நிற்கிறப்போ அவனோட ரைட் ஹேண்ட் எங்கிட்ட இருக்கும்? இந்த சைடு இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த சைடு இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணணும்? ரைட்டில் திரும்பணும். கரெக்டாக? போலு வந்து எங்கே போகணும்? ஐடி ரூமுக்கு போகணும். ஸோ ரைட்டில் திரும்பிட்டு இப்படியே வந்தானா அவன் என்ன பண்ணிடுவான்? இப்படியே ஐடி ரூமுக்கு போயிடுவான். நெக்ஸ்ட்டு வந்து இன்னொருத்தவங்க யார்? ராணி. ராணி வந்து எங்கே போகணும்? ராணி வந்து ப்ளே கிரவுண்டில் இருந்து ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு போகணும். ஸோ ராணி வந்து ப்ளே கிரவுண்ட்லேருந்து ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு போகணும். ஸோ ராணி என்ன பண்ணுவா? இப்படியே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ரூம் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இப்படியே வந்து இப்படி டேர்ன் பண்ணி ஸ்போர்ட்ஸ் ரூமுக்கு போயிருப்பாள். ஸோ இந்த 2 பாத்தில் எந்த பாத் வந்து லாங்கர்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ளே கிரவுண்ட்லேருந்து ஐடி ரூமுக்கு ஈஸியாக போயிடலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் இப்படி நமக்கு பார்க்குறப்பவே தெரியுது பாருங்கள், கொஞ்சம் லாங் பாத்தாக தான் இருக்குது. ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள். ஸ்கேலை விட த்ரெட்டு தான் உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக வரும். ஏன்னா இதில் நிறைய பெண்டெல்லாம் இருக்கிறதுனால. அது எல்லாத்துக்கும் மேலே இப்போ எக்ஸாம்லலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா பார்த்தோன்னே ஓரளவுக்கு கெஸ் பண்ண பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ ராணியோட பாத் தான் வந்து அதிகமாக இருக்குது, பெருசாக இருக்குது when compared to போலு. அப்போ ஸ்போர்ட்ஸ் ரூம் இஸ் லாங்கர் அப்படின்னு போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் ரூம் பாத் இஸ் லாங்கர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே.
நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சாப்டர்லேயே லாஸ்ட் பேஜ் லெட்டஸ் டூ ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரா அ சைட் மேப், ஒரு சைட் மேப் வந்து ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. டு ஷோ த வே ஃப்ரம் யுவர் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் டு யுவர் கிளாஸ் ரூம். உங்கள் ஸ்கூல் என்ட்ரன்ஸில் இருந்து உங்கள் கிளாஸ் ரூம் வரைக்கும் நீங்கள் ஷோ பண்ணணும் அந்த சைட் மேப்பில். அண்ட் எனி அதர் இம்பார்ட்டன்ட் பிளேசஸும் நீங்கள் ஷோ பண்ணணும். ஸோ உங்களுக்காண்டி நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஸ்கூல் என்ட்ரன்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து வரப்போ டீச்சர்ஸோட பார்க்கிங் ஏரியா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அதர் கிளாஸஸ்லாம் இருக்கும். ஸோ ஆன் தி வேலையே நமக்கு ஜிம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட கிளாஸ், மை கிளாஸ். ஸோ இங்கேருந்து இப்படியே போகிறப்போ உங்களுக்கு இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகிற வழியிலே இங்கே வந்து பிரின்சிபலோட ஆஃபீஸ் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே லைப்ரரி இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ லைப்ரரியிலேருந்து அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா பேரண்ட்ஸோட பார்க்கிங் ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் லைப்ரரியிலேருந்து இப்படி வராமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா இங்கே வந்து பாய்ஸ் பாத்ரூம், அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் பாத்ரூம், அப்புறம் இங்கே வந்து மியூசிக் ரூம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்கூலோட கிச்சன், ஓகேவா. அப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளே கிரவுண்டு. ஸோ அதில் ட்ரீஸ், ஸ்விங்லாம் வச்சுருக்கிறேன். அப்புறம் இங்கெல்லாம் சம் அதர் கிளாஸஸ், ஓகேவா. இந்த மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இந்த சம்மோட இந்த யூனிட் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.